Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, the world's highest railway bridge is built over which river in Jammu and Kashmir அப்படினு கேட்டிருக்காங்க. உலகின் உயரமான ரயில் பாலம் ஜம்மு காஷ்மீரில் எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படினு கேட்டிருக்காங்க. சோ என்ன நதி அப்படினு பார்த்தோம்னா செனாப் நதியின் மீது தான் கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ அந்த bridge பார்த்தோம்னா கூட இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த bridge. ஓகேவா? சோ பார்த்தோம்னா இந்த செனாப் நதியிலிருந்து மிக உயரத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த லென்த் பார்த்தோம்னா ஒரு 359 ஏறக்குறைய ஒரு 359 மீட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. ஈஃபில் டவரோட அதிக உயரத்துல தான் இந்த ஒரு பிரிட்ஜ் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க போகக்கூடிய நதியை பார்த்தோம்னா நமக்கு செனாப் நதியா தான் இருக்கு. சரிங்களா? ஒரு ரயில்வே பாலம். சரிங்களா? அடுத்தது, in which railway station has the train accident occurred in West Bengal அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் எந்த ரயில் நிலையத்தில் ரயில் விபத்து ஏற்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ரயில் விபத்தா இருக்கு. நமக்கு பார்த்தோம்னா கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரங்காபாணி அப்படிங்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஆக்சுவலி நடந்திருக்கு. ஓகேவா? ரங்காபாணி ரயில் நிலையத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. ரெட் லைட் போட்டிருக்காங்க. அதனால ட்ரெயின் ஸ்டாப் ஆகி நின்று இருக்கு. பின்னாடி பார்த்தோம்னா ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ரங்காபாணி ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்றாங்க, சிக்னல் கோளாறாக இருக்கு, அதனால எல்லாமே ரெட் லைட்டா தான் இருக்கும், நீங்க எங்கேயும் நிக்க வேணாம், அடுத்த ஸ்டேஷனா இருக்கக்கூடிய சார்ட்டர் கட் வரைக்கும் போறதுக்கு உங்களுக்கு நாங்க கிளியரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர், எந்த மாஸ்டர், ரங்காபாணி ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால இந்த கூட்ஸ் ட்ரெயினும் வந்து நிக்காம ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கு. போற வழியில தான் தெரியுது, அதே ட்ராக்லயே அந்த கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அதே ட்ராக்லயே அந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸும் நிக்குது. வேற வழி இல்லாம அந்த எக்ஸ்பிரஸோட பின்னாடி பகுதியில் போய் இந்த கூட்ஸ் ட்ரெயின் மோதிடுது. இதனால பார்த்தோம்னா ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 9க்கும் மேற்பட்ட உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் விபத்துல காயமடைஞ்சு இருக்காங்க. இன்னமும் இந்த இறந்த செய்திகள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த விஷயம். எங்க நடந்துச்சு அப்படின்னா இந்த ரங்காபாணி ஸ்டேஷன் தாண்டி தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ரயில் விபத்துகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா கவச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. ஸோ இந்த கவச் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம ஹிந்து பேப்பர்லையும் தினமணி பேப்பர்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கவச் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம்னா ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம், அதாவது 2 ட்ரெயினும் ஒன்னோட ஒன்று மோதாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசாங்கத்தால் ரயில்வேஸால் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான். இன்னமும் அதை வந்து ஃபுல்லாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மாதிரியான விபத்துகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. போன ஜூன் மாதம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒடிசால பலசோர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 3 ட்ரெயின் வந்து கொள்ளையட் ஆகிருக்கும். அந்த ஒரு நிகழ்வை பார்த்துருந்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு நிகழ்வு. சரி, அடுத்தது, வாட் இஸ் த ஷேர் ஆஃப் தமிழ்நாடு இன் டோட்டல் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். 4.57% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2024? சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா பார்த்தோம்னா போன குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல 126வது இடத்துல இருந்திருப்போம். இப்போ ஒரு 10 பிளேஸ் கம்மியாகி 116வது இடத்துக்கு வந்து வந்திருக்கும். இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அவங்க தான் இந்த ஒரு ரேங்கிங்கை வெளியிடுறாங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து 116 இருக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்டா, which Indian farmer has been named land hero by the United Nations Convention to combat desertification அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இந்தியன் ஃபார்மரை லேண்ட் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க, அதான் கொஸ்டின். ஓகேவா? பாலைவனமாக்கலை எதிர்த்து போராடுவதற்கான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டால் லேண்ட் ஹீரோ என பெயரிடப்பட்ட இந்திய விவசாயி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு விவசாயி. ஆக்ரோ ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஆக்ரோ ரேஞ்சர்ஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஒன்று நேச்சுரல் ஃபார்மிங் பண்றாங்க. ஓகேவா? நேச்சுரல் ஃபார்மிங் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு உரங்களாக மாத்திட்டு இருக்காங்க. ஆர்கானிக் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு சில மெக்கானிக்கல் டிவைசஸ் இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்களே இன்னோவேட் பண்ணிருக்காங்க. அந்த டிவைசஸ் மூலமா என்ன பண்றாங்க, நமக்கு அந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் மேன்யூரா மாத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ஃபார்மிங் இது எல்லாமே இவங்களோட
இந்த ஒரு விஷயமா இருக்கு. இதற்காக தான் அவங்களுக்கு அந்த அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா சிதேஷ் சக்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த விவசாயி தான் லேண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி யூஎனோட இந்த கன்வென்ஷன் ஆன் காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அவங்க வந்து ஒரு அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ரெகக்னேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிதேஷ் சக்கோர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. சரியா? ஸோ இன்னைக்கே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.